வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தினகரன் செய்தி பிரிவின் பிரதான செய்தி அறிக்கையோடு. செய்தி தொகுப்பு தினகரன் செய்தி பிரிவு. செய்திகளை வாசிப்பவர் நீக்லாஸ் குறிஞ்சிகன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். குமுதினி படுகொலையின் 39ஆம் ஆண்டு நினைவேந்தல் தினம் தாயகத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. முல்லைத்தீவு நகரை வட்டமிட முழங்கு வானூர்திகளால் பரபரப்பு. விடுதலை புலிகள் அமைப்பின் மூத்த தளபதியின் மகள் சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம். உள்நாட்டுப் போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு உரிமை என்ற தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு முயற்சியை கைவிடுமாறு அரசாங்கத்துக்கு அவசர கோரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நெடுந்தீவு குமுதினி படுகொலையின் 39வது நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை நெடுந்தீவு மாவிலி துறைமுகத்தில் அமைந்துள்ள குமுதினி படுகொலை நினைவு தூபியில் நடைபெற்றது. நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி நிகழ்வு உணர்வெழுச்சியுடன் நடைபெற்றது. அத்தோடு பசுந்தீவு ருத்திரன் எழுதிய குமுதினி படுகொலை நினைவுகளை சுமந்த உப்புக்கடலை உரசிய நினைவுகள் என்ற கவிநூல் வெளியீடும் நெடுந்தீவு மாவிலி துறைமுகத்தில் ஆதீன முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகளால் வெளியிட்டு வைக்கப்பட்டது. குமுதினி படகிலிருந்து கடலில் மலர் தூவி உருளந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டது. உயிரிழந்தவர்களின் நினைவாக மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டதோடு 1985 இதேபோன்ற நாளில் நெடுந்தீவு கடற்பரப்பில் நெடுந்தீவு மாவிலி துறைமுகத்தில் இருந்து யாழ் புங்குடுதீவு குறிகட்டுவான் நோக்கி கடலில் குமுதினி படகில் மக்கள் பயணித்த போது கடற்படையினரால் 7 மாத பெண் குழந்தை உட்பட 36 பேர் நடுக்கடலில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்நிகழ்வில் சிவகுரு ஆதீன குரு முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகள், நெடுந்தீவு பங்கி தந்தை பத்திநாதன், மத தலைவர்கள், படுகொலையில் உயிரிழந்தவர்களின் உறவுகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு உணர்வெழுச்சியுடன் அஞ்சலி செலுத்தினர். இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கமாக குமுதினி இனப்படுகொலை 85ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா கடற்படையாலே நடாத்தப்பட்ட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட எமது 36 உறவுகள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நினைவேந்தலை நாங்கள் இன்று நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இனம், ஈழத்தமிழினம், இந்த மண்ணிலே கடந்த 75 வருடங்களுக்கும் மேலாக பல இனப்படுகொலைகளை சந்தித்திருக்கிறது. அந்த இனப்படுகொலைகளிலே உச்சமாக 2009 முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இனப்படுகொலை இந்த 21ஆம் நூற்றாண்டிலே உலகத்திலே வேறு எங்கும் நடந்திராத மிக பெரும் இனப்படுகொலையாக 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட எமது உறவுகளை கொன்று குவித்த ஒரு இனப்படுகொலையாக திகழ்கிறது. வேலன் சுவாமி ஐயா சொன்னது போல தமிழர்களுடைய வரலாற்றிலே இனப்படுகொலைகள் என்பது அது குறையாத இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த இனப்படுகொலைகளிலே ஒன்றுதான் இந்த குமுதினி படுகொலையாக இருக்கிறது. தீவை உலுக்கி எங்களுடைய இரத்தத்தை உறைய வைத்த ஒரு பெரிய படுகொலையாக எங்களுடைய இந்த தீவிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலி சங் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு இன்றைய தினம் விஜயம் செய்துள்ளார். வடமாகாணத்தில் உள்ள இலங்கையர்களுக்கான தொடர்ச்சியான அமெரிக்க ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவுக்கான வழிகளை ஆராய்வதற்காக சிவில் சமூகம், இளைஞர்கள், உள்ளூர் அரசு அதிகாரிகள் மற்றும் மத தலைவர்கள் ஆகியோரின் பலதரப்பட்ட கண்ணோட்டங்களை கேட்பதற்காக இந்த வாரம் நான் மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வந்துள்ளேன் என அமெரிக்க தூதர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். சுன்னாகம் ஸ்கந்தவராதுரையா கல்லூரியின் விவசாய மாணவர்களுடன் மறுசுழற்சி மற்றும் பாதுகாப்பு மற்றும் மரங்களை நடுதல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டது. இதன்போது அமெரிக்க தூதர் ஜீலி சங் மற்றும் அமெரிக்கன் கோனர் உறுப்பினர்களும் பங்கேற்றனர். மே மாதம் ஆரம்பித்த வேளை முல்லைத்தீவு நகரை சுற்றி உலங்கு வானூர்தி மூலம் இலங்கை விமானப்படையினர் கண்காணிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். ஒவ்வொரு வருடமும் தமிழின் அழிப்பு நாளான மே மாதம் 18ஆம் தேதி யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட மக்களை மக்கள் எழுச்சி பூர்வமாக நினைவு கூறுகின்றனர். இந்நிலையில் ஒவ்வொரு வருடமும் ராணுவம், போலீசாரின் கடிபுடுகளுக்கு மத்தியிலேயே அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறுவது வழக்கமானதாகும். இந்நிலையில் இவரிடம் மே மாதம் முள்ளிவாய்க்கால் நினைவாரம் ஆரம்பமாகி இருக்கின்ற நிலையில் என்றுமில்லாதவாறு கடந்த 2 தினங்களாக உலங்கு வானூர்தி வானை சுற்றி நோட்டமிட்ட வண்ணம் இருக்கின்றது. ஆகவே இவரிடமும் அஞ்சலி நிகழ்வு கெடுபிடிகளுக்குள் தானா என்ற ஐயமும் மக்கள் மத்தியில் தோன்றியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கரவட்டியில் அமைந்திருக்கும் ஆலயம் ஒன்றில் பிரதேச செயலக கலாச்சார உத்தியோகத்தின் ரப்பர் முத்திரையை போலியாக தயாரித்து சுமார் 17 லட்சம் ரூபாய் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளது. குறித்த ஆலயத்தின் தலைவரே இவ்வாறு ஆலய நிலையான வைப்பில் இருந்த பெருந்தொகையான நிதியை களவாடியுள்ளார். 2023 ஐப்பசி மாதமளவில் 10 லட்சம், 2024 தை மாதமளவில் 7 லட்சம். இதற்காக போலியாக கூட்டறிக்கை தயாரித்தும் கலாச்சார உத்தியோகத்தின் ரப்பர் முத்திரையையும் போலியாக தானாகவே செய்து நெல்லியடி பிரபல வங்கியிலிருந்து பணத்தை களவாடியுள்ளார். இதேவேளை இவர்களின் மோசடி அம்பலமாகியதும்
எனினும் உபதலைவர் பொருளாளர் தாமாகவே முன்வந்து பணத்தை வட்டியும் முதலமாக செலுத்தியுள்ளனர். இம்மோசடி தொடர்பாக நிர்வாகம் எவ்விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதிருப்பது மிகவும் மனவேதனை அளிக்கும் நிலையில் அரச முத்திரையை போலியாக தயாரித்தமைக்கு கரவட்டி உத்தியோகத்தர் பிரதேச செயலகம் நடவடிக்கை எடுக்குமா? குறித்த விடயம் தொடர்பில் கரவட்டி பிரதேச செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது போலி ரப்பர் முத்திரை பயன்படுத்த பணம் எடுக்கப்பட்டமை உண்மை எனவும் அது தொடர்பில் மல்லாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள 3 அரசியல் கைதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் சந்தித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வை அடுத்து இவர் கைதிகளை சந்தித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 3 அரசியல் கைதிகளான செல்வநாயகம், ஆனந்தவர்மன், தம்பு குணசேகரம், சுதாகரன் ஆகியோரை சந்தித்துள்ளார். வெலிக்கடையில் இருக்கக்கூடிய கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு சென்று 3 அரசியல் கைதிகளை பார்வையிட்டிருந்தேன். செல்வநாயகம், ஆனந்தவர்ணன் மற்றும் சுதாகரன் மற்றும் தம்பு குணசேகரம் ஆகிய 3 பேரையும் பார்வையிட்டிருந்தேன். தம்பு குணசேகரத்தை நான் வைத்தியசாலை சிறைச்சாலையில் உள்ள வைத்தியசாலை பகுதியிலும் ஏனைய 2 பேரையும் விளக்கமறியல் சிறைச்சாலையிலும் பார்வையிட்டிருந்தேன். ஆனந்தவர்ணன் மிகவும் மோசமாக பலவீனமடைந்திருக்கின்றார். அவர் தொடர்ந்தும் அந்த உண்ணாவிரதத்தில் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டு கொண்டு வருகின்ற காரணத்தினாலே மோசமாக பலவீனப்பட்டு இன்று என்னை பார்க்க வருகின்ற பொழுது நடக்க முடியாமல் தள்ளாடியே அவர் வந்திருந்தார். இலங்கையில் இனப்பிரச்சினை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பொறிமுறையாக உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை அமைக்கும் முயற்சியை உடனடியாக கைவிடுமாறு மனித உரிமை அறிஞர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். உண்மை, ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் தற்போதைய முயற்சிகள் குறித்து உலகெங்கிலும் உள்ள நிலைமாறுகால நீதி மற்றும் மனித உரிமைகள் அறிஞர்கள் தமது அக்கறையை அறிக்கை ஒன்றின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர். அத்துடன் இந்த அறிக்கையில் தமது கையெழுத்துக்களையும் பதிவிட்டுள்ளனர். இலங்கையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கில் பாதிக்கப்பட்ட குழுக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் உத்தேச பொறிமுறைக்கு தங்கள் ஆட்சேபனையை வெளிப்படுத்தியுள்ளன. இலங்கையில் சுயாதீனமான ஆணைக்குழுக்கள் மீதான நம்பிக்கையின்மையால் இந்த ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அந்த குழுக்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் முன்னர் அமைக்கப்பட்ட பல ஆணைக்குழுக்கள் தோல்வியுற்றன மற்றும் நீதி வழங்குவதில் மோசமான பதிவை கொண்டிருந்தன. அத்துடன் சர்வதேசத்தின் கீழ் அதன் கடமைகளை நிறைவேற்ற விரும்பாத தற்போதைய அரசியல் தலைமையின் சாதனை பதிவுகளை அந்த ஆணைக்குழுக்கள் வெளிப்படுத்தியிருந்தன. அதே நேரம் பாதிக்கப்பட்ட உயிர் பிழைத்தவர்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் இலங்கை அரசாங்கத்தின் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவுக்கு ஆதரவளிப்பதை தவிர்க்குமாறு நிலைமாறு கால நீதியில் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர்கள் உட்பட வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு உலக மனித உரிமை அறிஞர்கள் வலியுறுத்தலை விடுத்துள்ளனர். இலங்கையின் உள்நாட்டுப் போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு உறவினர்களுக்கும் தோழர்களுக்கும் உரிமை உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் பாலஸ்தீன போர் தொடர்பான ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவர் தெரிவிக்கையில், முள்ளிவாய்க்கால் போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து திருகோணமலை சம்பூரில் நினைவேந்தல் கஞ்சி பரிமாறியதற்காக 3 பெண்கள் மற்றும் 1 ஆண் கைது செய்யப்பட்டதை வன்மையாக கண்டிக்கின்றேன். போரில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் தோழர்களுக்கு போரில் இறந்தவர்களை நினைவு கூற அவர்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நக்பா சம்பவத்தில் இறந்தவர்களை நினைவு கூறும் நாளை ஐக்கிய நாடுகள் சபை பிரகடனப்படுத்தியுள்ளது. இதேபோன்று உள்நாட்டுப் போரில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு இலங்கையர்களுக்கு உரிமை உண்டு. போரில் இறந்தவர்களை நினைவு கூறும் உரிமையானது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உரிமை எனவும் இலங்கையிலும் அந்த உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் அண்மையில் இடம்பெற்றதாக கூறப்படும் வெள்ளைவான் கடத்தல் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு கோரியுள்ளது. சட்டமா அதிபரிடம் இந்த தொடர்பிலான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் கொரவபொத்தான பகுதியைச் சேர்ந்த கபிலகுமாரடி செல்வா என்பவர் பலவந்தமாக கடத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கடத்தி இரகசியமாக இருந்த நபர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக மனித உரிமை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி கபிலகுமார காணாமல் போனதாக தெரிவிக்கப்படுகிறது. விசேட அதிரடிப்படையினரே தமது மகனை அழைத்துச் சென்றனர் என கபிலனின் தாய் போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். பின்னர் மார்ச் 29ஆம் தேதி விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் கபிலனின் வீட்டுக்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். பின்னர் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி கபிலவை தாங்கள் அடுத்து வைக்கவில்லை என விசேட அதிரடிப்படையினர் அறிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி கபில பிட்டிக்கல போலீசாரின் தடுப்பு காவலில் வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த விடயத்தை அறிந்து கொண்ட மனித உரிமை ஆணைக்குழு காலி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கபிலனை சந்தித்துள்ளனர். இதன்போது தம்மை பலவந்தமாக கடத்தியதாகவும் போலீசார் என கூறிக்கொண்ட நபர்களே தம்மை கடத்தியதாகவும் வெள்ளைவானில் கடத்தி சென்று தாக்கியதாகவும் கபில மனித உரிமை ஆணைக்குழு அதிகாரிடம் கூறியுள்ளார்.
தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மூத்த தளபதிகளில் ஒருவரான எழிலனின் மகள் இலங்கை உச்சநீதிமன்றத்தில் சட்டத்திறனியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் திருகோணமலை மாவட்ட அரசியல் பொறுப்பாளராக இருந்த எழிலன் எனப்படும் சசிதரன் மாவிலாறு அணையை மூடி இறுதிக்கட்ட போருக்கு வழிவகுத்தவர் என்று ராணுவ வட்டாரங்களில் குறிப்பிடப்படுகின்றார். இறுதிக்கட்ட போரின் போது அவர் ராணுவத்திடம் சரணடைந்ததாக எழிலன் மனைவி அனந்தி சசிதரன் தெரிவித்திருந்த போதும் இராணுவம் அதனை மறுத்திருந்தது. எனினும் எழிலன் தொடர்பில் அதன் பின்னர் எதுவித தகவல்களும் வெளியாகவில்லை. மேலும் காலங்களில் எழிலன் மனைவி அனந்தி வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு மாகாண சபை உறுப்பினராக பதவி வகித்திருந்தார். இந்நிலையில் தற்போது எழிலனின் மகள் நல்வழி உச்சநீதிமன்றத்தில் சட்டத்திறனியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிசுவை பிரசவித்த வைத்தியசாலையில் கைவிட்டு சென்ற மாணவியை தகாத முறைக்குட்படுத்தி கர்ப்பமாக்கிய குற்றச்சாட்டில் 25 வயதான இளைஞனை போலீசார் கைது செய்துள்ளனர். அத்துடன் சிசுவை வைத்தியசாலையில் கைவிட்டு சென்ற 15 வயதான பாடசாலை மாணவியை போலீசார் மீட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் 15 வயதான பாடசாலை மாணவி பிரசவத்துக்காக கடந்த வாரம் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மாணவிக்கு குழந்தை பிறந்ததும் மறுநாள் தாயும் மாணவியும் குழந்தையை வைத்தியசாலையில் கைவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சிறுமி நெல்லியடி போலீசார் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் என கண்டறிந்து அது தொடர்பில் நெல்லியடி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இத்துடன் தினகரனின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. தினமும் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு செய்தியின் வாயிலாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.